அமேசானோட கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் நேத்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுல செம்மையான ஆஃபர்ஸ் நிறைய இருக்குது. அப்படி என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு டீடைல்டா வீடியோக்குள்ள பார்ப்போம். ஆல்ரெடி Flipkartலயும் பிக் சேவிங் டே சேல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் சேல் போயிட்டு இருக்கு. அந்த ஆஃபர் பத்தியும் நம்ம டீடைல்டா கவர் பண்ணி வீடியோ பண்ணிருக்கோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வரும்போதெல்லாம் அதை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெகுலரா நம்முடைய ட்விட்டர்ல அப்டேட் பண்ணுவோம். தேவைப்படுறவங்க அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அமேசானோட இந்த ஆஃபர் சேல் பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இந்த டைம் SBI பேங்கோட டை அப் பண்ணிருக்காங்க. அதனால SBI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்குனீங்க உங்களுக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மேக்ஸிமம் லிமிட் என்ன அப்படிங்கறத நீங்க வாங்க போற ப்ராடக்ட்டுக்கு செக் பண்ணிட்டு வாங்குங்க. இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியான பிரைஸ் செக்மென்ட்ல என்ட்ரி லெவல்ல ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெட்மியோட A2 இந்த மொபைல் நார்மலா 6500 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 5700 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு MediaTek Helio G36 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரோட வரக்கூடிய ஒரு நல்ல மொபைல். இல்ல இதை விட எல்லா விதத்திலுமே பெட்டரா ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெட்மியோட 12C நார்மலா இந்த மொபைல் 9000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 7700 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு MediaTek Helio G85 ப்ராசஸரோட வரக்கூடிய ஒரு சூப்பரான மொபைல். இதெல்லாம் விட பட்ஜெட்ல கூட நல்ல பெரிய பேட்டரியா இருக்கக்கூடிய மொபைல் போன் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐட்டலோட P40 Plus நார்மலா இந்த மொபைல் 8000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 7290 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இந்த மொபைல்ல 7000 mAh அப்படிங்கிற ஒரு மாசிவான பேட்டரி பேக்கப் கொடுக்குறாங்க. ஒரு மினி பவர் பேங்க் அப்படினே சொல்லலாம். அது போக 128 GB ஸ்டோரேஜோட 4 GB RAM-ஓட இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு கிடைக்குது. தேவைப்படுறவங்க இதையும் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து 10000 ரூபாய்க்கு மேல போகும்போது இந்த 4G எல்லாம் தள்ளி வச்சிருங்க. 5G தான் வாங்கணும். ஏன்னா ஆல்ரெடி எல்லா இடத்துலயுமே 5G வந்துருச்சு. 5Gல ரெட்மி லேட்டஸ்டா லான்ச் பண்ண ரெட்மியோட 12 5G லேட்டஸ்டா வேணும் அப்படிங்கிறவங்க இதை கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு பேங்க் ஆஃபர் இதெல்லாம் சேர்த்து வாங்குனீங்க அப்படின்னா 11000 ரூபாய்க்கு இந்த மொபைல் வாங்கிக்க முடியும். இதுல ஸ்னாப்டிராகனோட லேட்டஸ்ட் ப்ராசஸரான ஸ்னாப்டிராகன் 4 Gen 2 அப்படிங்கிற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸரோட வருது. இந்த மொபைல் கார்டு ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 11000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு வாங்கிக்க முடியும். அடுத்து இந்த பிரைஸ் செக்மென்ட் கிட்டே ஒரு பெஸ்ட் 5G மொபைல் அப்படின்னா லாவாவோட Blaze 5G சொல்லலாம். இந்த மொபைல் நார்மலா 13000 ரூபாய்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. 8 GB RAM மொபைல். இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 11500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். சோ ஒரு க்ளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸோட MediaTek Dimensity 700 ப்ராசஸரோட ஒரு 5G மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இல்ல எனக்கு இதெல்லாம் வேணா ஒரு பெஸ்டான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு பெஸ்டான சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்கக்கூடிய மொபைலா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா Samsung Galaxyயோட M14 5G நார்மலா இந்த மொபைல் 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 12500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். சோ இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு எல்லா விதத்திலுமே ஒரு பெஸ்டான மொபைலா தான் இருக்கும். பட் Exynos ப்ராசஸரோட வரும். அது உங்களுக்கு ஓகே அப்படினா இதையும் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ரெட்மியோட Note 12 5G இந்த மொபைல் நார்மலா 17000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு AMOLED டிஸ்ப்ளே 120Hz refresh ரேட்டோட Snapdragon 4 Gen 1 அப்படிங்கிற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸரோட வரும். சோ ரெட்மி பிராண்ட்ல இருந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா iQOட Z7s நார்மலா இந்த மொபைல் 18000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இதுக்கு பேங்க் ஆஃபர் மட்டும் தான் கிடைக்குது. அதை யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 17000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு Snapdragon 695 ப்ராசஸரோட Vivo பிராண்ட்ல இருந்து ஒரு மொபைல் போன் வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆஃபர்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த மொபைலோட பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க ஏதாவது வாங்க போறீங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அடுத்து Samsung லேட்டஸ்டா லான்ச் பண்ண Samsung Galaxy M34 5G இந்த மொபைல் நார்மலா 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. ரீசன்ட்டா தான் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய் டிஸ்கவுண்டோட 17000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இந்த மொபைல்ல எல்லா விஷயங்களுமே ரொம்பவே பெஸ்டா கொடுத்திருப்பாங்க. AMOLED டிஸ்ப்ளே 120Hz refresh ரேட்டோட பட் Exynos ப்ராசஸரோட வரும். அந்த விஷயம் உங்களுக்கு ஓகே அப்படினா இந்த மொபைலை ஆஃபர்ல கன்சிடர் பண்ணலாம். இதே மாதிரி உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம் இல்ல மத்த விஷயங்கள்லாம் பெஸ்டா அதுவும் அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரோட ஒரு மொபைல் போன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Realmeயோட Narzo 65G நார்மலா இந்த மொபைல் 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 17000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு வாங்கிக்க முடியும். இந்த மொபைலை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோ இங்க கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்து 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ளே ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் போன் அப்படின்னா Tecnoவோட Camon 20 Pro நார்மலா இந்த மொபைல் 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 18000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு 8 GB RAM 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட டெலிஃபோட்டோ லென்ஸோட வரக்கூடிய ஒரு சூப்பரான மொபைல். கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு மொபைல் அந்த பேக்ரவுண்ட் டிசைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி Infinix GT அப்படின்னு லான்ச் பண்ணிருக்காங்க. அதை நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ணிருக்கோம். அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான பிரைஸ் செக்மென்ட் கிட்ட தான் வருது. உங்களுக்கு தேவை அப்படின்னா அதையும் கன்சிடர் பண்ணலாம்.
இல்ல இதெல்லாம் விட கொஞ்சம் ஓல்டா இருந்தாலும் எனக்கு பெஸ்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெட்மியோட K50i 5G. இந்த மொபைல் நார்மலா 25000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 19500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இந்த மொபைல்ல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய MediaTek Dimensity 8100 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரோட LCD டிஸ்ப்ளேயோட 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கேமர்ஸ்க்காகவே லான்ச் பண்ண ஒரு மொபைல். அடுத்து 20000 ரூபாய் பிரைஸ்க்கு கிட்ட நிறைய பேர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற மொபைல் வந்து OnePlus-ஓட Nord CE 3 Lite 5G. இது LCD டிஸ்ப்ளேயோட Snapdragon 695 ப்ராசஸரோட 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும். இதுக்கு கார்டு ஆஃபர் மட்டும் தான். நார்மலா 20000 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க. ஒரு கார்டு ஆஃபரோட ஒரு 1000 ரூபாய் டிஸ்கவுண்டோட 19000 ரூபாய்க்கு இந்த மொபைல் வாங்கிக்க முடியும். அடுத்து 20000 ரூபாய்க்குள்ள எல்லா விதத்திலுமே பெஸ்டான மொபைல் அப்படின்னு பார்த்தா லாவாவோட Agni 2 5G. இந்த மொபைல் நார்மலா 22000 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க. இதுக்கும் கார்டு ஆஃபர் மட்டும் தான். பெரும்பாலும் இந்த மொபைல் ஸ்டாக்ல இருக்கிறதே கிடையாது. இப்போ ரீசெண்டா ஸ்டாக்ல கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு கார்டு ஆஃபர் ஒரு 1000 ரூபாய் டிஸ்கவுண்டோட சேர்த்து வாங்குனீங்கன்னா 21000 ரூபாய் பிரைஸ்க்கு முன் வாங்கிக்க முடியும். கர்வ்ட் AMOLED டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸோட வரக்கூடிய ஒரு சூப்பரான மொபைல். அடுத்து ரொம்ப ஓல்டா இருந்தாலும் சாம்சங்கோட ஃபிளாக்ஷிப் லெவல் மொபைல் கம்மியான பிரைஸ்க்கு முன் வந்தா நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காகவே Samsung Galaxy S20 FE 5G மொபைல் நார்மலா ஒரு 30000 ரூபாய் பிரைஸ்க்கு முன் கிட்ட சேல் பண்ணுவாங்க. இப்போ ஆஃபர்ல எல்லாமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 25000 ரூபாய் பிரைஸ்க்கு முன் வாங்கிக்க முடியும். இதுக்கு லாஸ்ட் அப்டேட் ஆன Android 13 வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. இதுக்கு அப்புறம் அப்டேட் வராது. Android 13 உங்களுக்கு லாஸ்ட் அப்டேட்டா ஓகேவா இருந்தது அப்படின்னா Snapdragon 865 ஓட வரக்கூடிய ஒரு சூப்பரான மொபைல் இப்போ 25000 ரூபாய் கிடைக்குது. தேவைப்படுறவங்க இதையும் செக் பண்ணி பாருங்க. அடுத்து iQOட Neo 7 5G இங்க MediaTek Dimensity 8200 அப்படிங்கிற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸரோட இந்த மொபைல் நார்மலா 30000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா 26500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். iQல இருந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து 30000 ரூபாய்க்கு மேல OnePlus-ல வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக OnePlus-ஓட 10R நார்மலா இந்த மொபைல் 35000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ கார்டு ஆஃபர் எல்லாமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 32000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இந்த மொபைல்ல MediaTek Dimensity 8100 அப்படிங்கிற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர். இதே ப்ராசஸர் 20000 ரூபாய்க்குள்ள வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெட்மியோட K50i-ல இருக்குது. அதே ப்ராசஸர் தான் இந்த மொபைல்ல இருக்குது. மற்ற விஷயங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்போ ஆஃபர்ல கிடைக்குது. தேவைப்படுறவங்க இதையும் கன்சிடர் பண்ணுங்க. இல்ல கொஞ்சம் லேட்டஸ்டா லான்ச் பண்ணதா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா OnePlus-ஓட Nord 3 5G இந்த மொபைல் 34000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இதுக்கு பேங்க் ஆஃபர் மட்டும் தான். சோ கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் டிஸ்கவுண்டோட 33000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். ஒரு நல்ல டிஸ்ப்ளேயோட ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸோட ஓவராலா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட இதே பிரைஸ் செக்மெண்ட் கிட்டே உங்களுக்கு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ்ல மொபைல் போன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா iQOட Neo 7 Pro 5G இதுவுமே லேட்டஸ்டா லான்ச் பண்ண மொபைல் தான். இந்த மொபைல் நார்மலா 35000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 32500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இதுல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய Snapdragon 8+ Gen 1 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அடுத்து OnePlus-ஓட ஃபிளாக்ஷிப் லெவல் மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா OnePlus-ஓட 10 Pro 5G இந்த மொபைல் நார்மலா 55000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 50000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு Snapdragon 8 Gen 1 ப்ராசஸரோட வரக்கூடிய ஒரு நல்ல மொபைல். அடுத்து பிரைஸ்லாம் பெரிய விஷயம் கிடையாது. கேமரா பெஸ்டா இருந்தா அதுவும் நல்ல ஆஃபர்ல வந்தா வாங்குவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Xiaomi-யோட 13 Pro 5G நார்மலா இந்த மொபைல் 80000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8000 ரூபாய் டிஸ்கவுண்டோட கிடைக்குது. சோ பேங்க் ஆஃபர் எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 72000 ரூபாய்க்கு இந்த மொபைல் வாங்கிக்க முடியும். ஒரு பெஸ்டான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மொபைல். கேமரா மட்டும் தான் உங்களுடைய ஹை பிரையாரிட்டி அப்படின்னா இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். சோ Amazon-ஓட இந்த ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் இல்ல இது மட்டும் தான் ஓரளவு பெஸ்டான மொபைல்ஸ்க்கு பெஸ்டான ஆஃபர்ஸ் கொடுத்திருந்தாங்க. இதை தவிர்த்து வேற ஏதாவது ஆஃபர் இருக்கு அது நல்ல மொபைல் அப்படின்னா அதுல என்ன விஷயங்கள்லாம் கொடுத்திருக்காங்க ஆஃபரோட அதை என்ன பிரைஸ்க்கு வாங்கலாம் அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு உங்களுடைய கமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.